வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ யூசர் ரிவ்யூஸ் எப்பயுமே வேல்யூ, அதுக்குன்னு ஒரு ஹை வேல்யூ இருக்குது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா சோகால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ் எல்லோரும் சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸை ஒரு வாரம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தான் சொல்லுவோம். இதை நான் நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் இருக்கார். அவர் பேர் தான் ஜெரால்டு பிரவீன். ஸோ அவர் சாதாரண ஆளாக அவர் ஒரு நல்ல கலைஞன், நடன கலைஞன். அது மட்டுமா, ஐக்கூவோட இந்தியாஸ் நம்பர் 1 கொஸ்டர்னா சும்மாவா? ஒன்றும் இல்லை, அவரோட ஹெல்ப்பில் தான் என்னாச்சுன்னா நிறைய ஐக்கூ டிவைஸை நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுதுங்க. ஸோ ஐக்கூ யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஃபீட்பேக் வாங்க முடிஞ்சுது. இத்தனைக்கும் எனக்கு அதில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையுமே சொல்லுவாங்க. ரொம்ப இந்த ஃபேன் மாதிரியான முட்டுகள் அது ரொம்ப இருக்கிறது இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐக்கூ நியோ 9 ப்ரோவை பற்றி பேசும்போது கூட, நியோ 9 ப்ரோ நல்ல டிவைஸாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அந்த நண்பர் சொல்லியிருப்பாரு. அந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா டிவைஸ்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் டிவைஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி ஒரு டிவைஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லா டிவைஸ்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே. ஐக்கூவில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஐக்கூ 12 பொறுத்த வரைக்கும் கார்த்தி அப்படிங்கிற நண்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட மனசில் இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுங்க, இந்த ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, ஒரு கேஷுவல் கேமராக பார்க்கும்போது, இல்லாட்டி நான் ரொம்ப ஹெவி கேமர் இல்லை, ஆமாம் கரெக்ட், ஹெவி கேமர்னா அது நம்ம அஸ்வத் மட்டும்தான். அந்தளவுக்கு ஹெவி கேமராக இல்லாத பட்சத்தில் அவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான எல்லா தரப்புலையும் அவர் வந்து இப்போ எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். அதை தொடர்ந்து நம்ம க்ளோஷரில் பேசுவோம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஹாய் சிவகர்ணி ப்ரோ, ஐக்யூ 12ஓட கஸ்டமர் ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இந்த ஃபோனை லான்ச் அப்போ வாங்கினேன், 8 months ஆச்சு. என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். என் பேர் கார்த்திக், நான் பெங்களூரில் இருக்கேன், சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ நான் இந்த ஃபோன் எதுக்கு வாங்கினேன்னா, கேமிங் யூசேஜ் தான் மோஸ்ட்டாக, பிஜிஎம்ஐ தான் மோஸ்ட்டாக ஆடுவேன். எனக்கு ஹேசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி இதை வாங்கினேன். அண்ட் செகண்ட் திங் வந்து எனக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஹியூமன் சப்ஜெக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் இன்ஹேண்ட் ஃபீலிங் ஸ்டடியாக தான் இருக்கும். பெரிய ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகாது. ஈக்குவலாக வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். 200 grams இருந்தாலுமே உங்களுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருந்திருக்கும். அண்ட் டிஸ்பிளேனா 1.5K டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனில் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் தெரியல. 1 to 120 Hz அடாப்டிவ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயும் எனக்கு எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் தெரியல. செகண்ட் திங், நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி. வைஃபைல எனக்கு எந்த இஷ்யூமே இது வரைக்கும் ஃபேஸ் ஆனது கிடையாது. பட் 4G அண்ட் 5G இருக்கிற ரீஜியனில் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ பயங்கரமாக இருந்தது. சில ஏரியாவில் மட்டும். என் ஹோம் டவுனில் மேபி இஷ்யூவா இல்லை என்னன்னு தெரியல. பெங்களூர்லேயும் ஃபியூ ஏரியாஸில் 4G அண்ட் 5G மாறுற இடத்துல எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. ஸோ 100க்கு நான் ஒரு 70 marks தான் கொடுப்பேன். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், வீடியோ அண்ட் மியூசிக் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, ஒரு டெக்கியும் கிடையாது. ஸோ பேசிக்காக யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணதில்லை. கேமிங் ஸோ சொல்லவே வேணால் 8 Gen 3 ப்ராசஸர். இனிஷியலாக பயமாக தான் இருந்தது, ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குமான்னு. பட் ஸ்டில் நோ, ஐ டோன்ட் ஃபேஸ் எனி ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆர் வார்ம் ஈவன். நான் பெங்களூரில் இருக்கனாலையான்னு தெரியல, 3 to 4 hours பிஜிஎம்ஐ ஆடுவேன். பட் இது வரைக்கும் எனக்கு வார்ம் இஷ்யூஸ் எதுவுமே இருந்ததில்லை. 100ல் போட்டால் இட்ஸ் கம்ஸ் டு ஈஸிலி 20% ஆஃப்டர் 3 to 4 hours. நான் 90 FPS தான் ஆடுவேன், ஸ்மூத் 90 FPS கிராஃபிக்ஸ். அந்த இதில் வந்து எனக்கு எந்த இஷ்யூவும் இருந்ததில்லை, வார்ம் கூட ஆனதில்லை. பட் இன் மை ஹோம் டவுன், நான் கோயம்புத்தூர் ஆர் தேனி போகிறப்போ எனக்கு லைட்டாக வார்ம் இஷ்யூ மட்டும் இருக்கும் கேம் ஆடுறப்போ. அண்ட் தென் பேட்ரி. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் வில் பி 25 to 35 minutes மோஸ்ட்லி. ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணிங்கன்னா 20 to 28 minutesல உங்களுக்கு ஏறிடும். ஸோ இன்னொன்று நான் சொன்னது வந்து 25 to 35 சொன்னோன்னா ஆப்டிமைஸ் சார்ஜிங். ஸோ பேட்ரி ஃபோன் டெம்பரேச்சர் பார்க்கும், அது பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆயிருதா ஃபாஸ்ட் ஆயிருதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டிஸ்சார்ஜிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் ஆவரேஜாக 5 hours 45 minutesலேருந்து 7 hours 20 minutes வரைக்கும் கிடைக்கும். இட்ஸ் ஓகே. பட் 5000 mAh இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல. ஐக்யூ 13ல் 6000 mAhன்னு சொல்லியிருக்காங்க, பட் பார்க்கலாம். அண்ட் தென் கம்ஸ் டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. மெயினாக கேமரா டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டெலிஃபோட்டோ அதுக்காக தான் வாங்கினேன். 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்கனால. 2xல தான் நான் மேக்ஸிமம் போர்ட்ரேட்ஸ் எல்லாமே எடுப்பேன். எல்லாமே அவசரமாக வந்துருந்தது, ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ஐக்யூவோட இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் சப்ஜெக்ட் கட் அவுட் வந்து செம கிளியராக இருக்கும், ஹியூமனாக ஒரு ஆப்ஜெக்ட் கட் அவுட். ஸோ மற்ற பேக்ரவுண்ட் பிளர்லேருந்து எல்லாமே செமையாக பண்ணியிருக்கோம்.
பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வீடியோவில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் நிறையாவே இருக்கும். நீங்கள் 4K 60 fps 4K 30 fps பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ISO இஷ்யூஸ் இருக்கும், ஒயிட்னிங் போயிட்டு வரும். I will give 75 to 80 marks on video and 90 on normal photos. And selfie cam வந்து மோசம் தாங்க. செல்ஃபி கேம்காக நான் வாங்கலை. 16 MP மெகாபிக்சல், பட் 1080p ரெக்கார்டிங் தான். நீங்கள் ஒரு வீலாகர் இல்லைனா செல்ஃபி கேம் வீடியோஸ் ரொம்ப எடுப்பீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகுது. திஸ் இஸ் தி ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் FunTouch OS, Origin OS எந்த இஷ்யூ எனக்கு இது வரைக்கும் FunTouch OS எனக்கு எந்த இஷ்யூ இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. Origin OS வரும்னு சொன்னாங்க, பட் FunTouch OS 15 தான் இந்தியாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதில் எல்லா இஷ்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பக்ஸ் தான், சாஃப்ட்வேர் பக்ஸ் தான் இருக்கும். FunTouch OS இஸ் நாட் அ பேட் OS, they are developing. ஸோ IQ கம்யூனிட்டியில் வந்து நான் இஷ்யூஸ் எல்லாம் போடுவேன். ஸோ அதுக்கு டக்குன்னு ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. 3 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் 4 years ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். அண்டர் 50K இட்ஸ் அ குட் டீல். ஸோ ஃபைனலைஸ் பண்ணிடுறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பெஸ்ட் ப்ரோ வந்து உங்களுக்கு கேமிங் 3 to 4 hours ஹேசல் ஃப்ரீ கேமிங் ஆடலாம். 90 fps லாகே இருக்காது BGMIல. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இஸ் ஆல்சோ a good advantage. And 5000 mAh battery, 6 to 6.5 hours is a decent one day usage is fine. And then portrait camera, sorry மறந்துட்டேன், என் ஃப்ரெண்ட் ஞாபகப்படுத்தினா. டெலிஃபோட்டோ அண்ட் போர்ட்ரேட் வந்து செமையாக இருக்கும், செம ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். எதுக்காக வாங்கக்கூடாதுன்ற கான்ஸ் சொல்லிடுறேன். 16 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவோ இல்லை செல்ஃபி வீடியோவோ உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருந்தால் அதை வாங்காதீங்க. மற்றபடி நெட்வொர்க் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. 4G to 5G ஸ்விட்ச் ஆகிற ரீஜியன் மட்டும்தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் வேறு FunTouch OS சின்ன பக்ஸ் இருக்குது, பட் தே வில் பி டெவலப்பிங். முக்கியமானது இன்னொன்று சொல்ல மாட்டேன், சிஸ்டம் அப்டேட் இயர்லியராக கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர கொஞ்சம் ரொம்ப லேட்டாகவே கொடுக்குறாங்க. பீட்டா வெர்ஷன்ஸ் வந்து அவைலபிள், ட்ரையல் வெர்ஷன்ஸ் அவைலபிள், பட் தே ஆர் கெட்டிங் லேட். இப்போ வந்து டைமுக்கு வர்றதில்ல. ஸோ தட்ஸ் இட், தீஸ் ஆர் த கான்ஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் ஒரு கேமர் அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை செல்ஃப் ஆர் வீலாகர் ஆர் ஃப்ரண்ட் கேம் உங்களுக்கு மெயினாக இருக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகுது. தேங்க்யூ. ஸோ இப்போ கார்த்திக் ப்ரோ சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா, இந்த ஃபோன் ஏன் எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபோனாக தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 50K கீழே இருக்கக்கூடிய 8 Gen 3 பேஸ்டு ஃபோன்னா 2 ஃபோன் தான். ஒன்று Xiaomi 14, இன்னொன்று வந்து iQOO 12. இந்த iQOO 12க்கு எந்த விதத்தில் அட்வான்டேஜஸ் அதிகமாகுதுன்னு பார்த்தா, இதில் இருக்கக்கூடிய LTPO பேனலாக இருக்கட்டும், அண்ட் எல்லாருக்கும் காம்பேக்ட் ஃபோன் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, இது காம்பேக்ட் ஃபோன் கிடையாது. ப்ளஸ் 8 Gen 3 தான். இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12-256, ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா 16-512. ஸோ கேமிங்கை மட்டுமே ஃபோக்கஸ்டாக வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம ஷாக் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 50 MP பிரைமரி சென்சார், 64 MP பெரிஸ்கோப், அது கூடவே இன்னொரு 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருப்பாங்க. என்னங்க இது கேமிங் டிவைஸ்னு சொல்லிட்டு தானே மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் iQOO 3யோட வந்தீங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோனில் கொஞ்சம் கேமராவையும் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட யூனிக்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக மாறிட்டு வராங்க, ஆனால் கேமிங் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு iQOO 12 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அண்டர் 50K when it comes to performance, battery life, good display, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் யோசிச்சோன்னு வைங்களேன், நல்ல டிவைஸ். அதையும் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பெரிய அளவில் ப்ரைஸ் கட் இல்லை. ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா, இவங்க ஆல்ரெடி அதை விற்கிறதே சேலஞ்சிங்கான ஒரு ப்ரைஸ் தான். நம்ம மார்க்கெட்டில் வந்து 8 Gen 3 பேஸ்டு ஃபோன்ஸ் இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து 70K அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நீங்கள் OnePlus 12 எடுத்துக்கோங்களேன், அதுவும் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ தான் 56க்கு வந்திருக்கு, ஆனால் இது அண்டர் 50 வந்துருது. ஸோ அதனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க iQOO 12 பற்றி? ஆல்ரெடி நீங்கள் ஒரு iQOO 12 யூஸராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சூப்பராக நீ பார்க்கலாம். பை.